திருந்தலையா, திருந்தவே மாட்டாரா அப்படின்னு வானதி சீனிவாசன் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி வாழ்க தமிழ் ஒழிக சனாதனம்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதுதானே உதயநிதி சொல்லணும்? அதுதானே பெரியார் வாரிசு, அதுதானே திராவிட இயக்கம், அதுதானே முற்போக்கு சிந்தனை, அதுதானே அண்ணாவுடைய வழிவந்த திராவிட இயக்கத்தின் அடையாளம். அறிஞர் அண்ணாவினுடைய பேரனாக, அறிஞர் அண்ணாவினுடைய இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. உதயநிதிக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுவரையும் முதலமைச்சருக்கு பின்னாடி சீட்ல கேமரா படும்படி ரெகுலரா அவர் உட்காந்துருந்தாரு. அப்பா பக்கத்துல பையன் உட்காந்துருக்காங்கன்னு பேசினாங்க. அமைச்சர் பதவி உடனே கிடைச்சிருச்சு, விமர்சனம்லா வந்துச்சு. இதையெல்லாம் உடைப்பதற்கு உதயநிதிக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து அதிகாரத்தின் பக்கமே இல்லாம, அதிகாரம் எங்களுக்கு கிடையாது, வெறும் எதிர்கட்சி தலைவர் மட்டும்தான், உட்கார்ந்து தினைக்கும் தமிழ் தமிழ் தமிழர் தமிழ்நாடு எங்க மாநிலம், இது பெரியார் மண், இது சாதி ஒழிப்பு பேசிய மண், இது சிறுபான்மை மக்களை காக்கும், இங்க இந்துத்துவம் வராது, இங்க ஆரிய ஆதிக்கம் வடவர் ஆதிக்கம் வராதுன்னு பழைய அண்ணாவுடைய வரலாறு, புத்தகங்கள், போராட்டங்கள், தந்தை பெரியாருடைய தனித்தமிழ்நாடு, வடவர் எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, சாதியை பாதுகாக்கிற சட்டத்தை எரித்த அந்த துணிச்சல், அதற்காக சிறை சென்றது, அதற்காக உயிர் நீத்தது, அப்ப திமுக சண்டையா இருந்தாலும் அண்ணா பெரியாரை ஆதரித்தது, காமராஜரோடு போரிட்டது, இந்த பழைய வரலாறெல்லாம் படிச்சு அதையெல்லாம் அப்படியே கொண்டு வாங்க. திராவிட சகாப்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஆரியர்களும் பார்ப்பனர்களும் சந்தோஷப்படுறாங்க. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன திமுக அழிஞ்சிருச்சு, எங்க விஜய் அண்ணா ஆட்சி வந்துருச்சுன்னு அது கிறிஸ்துங்கிறவரு கொண்டாடுறாரு. விஜய் கொள்கை தலைவர் பெரியாரா, ஆனா சனாதனத்தை ஆதரிக்கிற எல்லாரும் விஜயை ஆதரிக்கிறாங்க. இந்த முரண்பாடான விவாதங்களை பேசினா பலர் மறுக்கிறாங்க. அது எப்படி அவரு பெரியாரை ஏத்துக்கிட்டார்ல? பெரியாரை ஏத்துக்கிட்டவரை எப்படிப்பா சனாதனத்தை ஏத்துக்கிட்டவங்க கொண்டாடுறாங்க? இன்னைக்கு உதயநிதி பேசின உடனே உதயநிதி திருந்த மாட்டாருன்னு சாபம் விடுறாங்களே, உதயநிதி திருந்தவே இல்லையா, சனாதனத்தை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சனாதனவாதிகள் சங்கிகள்லாம் உதயநிதிக்கு சாபம் விடுறாங்கல்ல, ஏன் விஜய்க்கு சாபம் விட மாட்டேங்கிறாங்க? விஜயை கொண்டாடுறாங்க. விஜய் பெரியார் தலைவரா, உதயநிதிக்கும் பெரியார் தலைவர். ஆனா உதயநிதியை மட்டும்தானே பெரியார் எதிர்ப்பாளர்கள் திட்டுறாங்க, ஏன் விஜய பெரியார் எதிர்ப்பாளர்கள் கொண்டாடுறாங்க? அப்ப விஜயனுடைய பெரியார் அப்படிங்கிறது சும்மா காட்சிக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. பெரியார ஒரு கேடயமா பயன்படுத்துறாரு. நானும் பெரியார் தான்ப்பா, நானும் அண்ணா தான்ப்பா, நானும் திராவிடம் தான்ப்பா அப்படின்னு விஜய் சொல்றது சும்மா காட்சிக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா உதயநிதி பெரியார் அண்ணா சனாதன எதிர்ப்புன்னு பேசும்போது அவன் கல் எடுத்து எறிகிறான். அடிடா அவனை, எப்படியாவது அழிஞ்சிடணும்டா, இந்த திராவிட இயக்கம் அழிஞ்சிடணும்டா. அப்ப யார் சனாதன எதிர்ப்பாளர்கள் என்பதை நம்ம இதை வைத்து கண்டுகொள்ளலாம். சனாதன வெறியரான கிறிஸ்துக்கும் சங்கீதாவுக்கும் திமுக அழிஞ்சது அவ்வளவு சந்தோஷம். அந்த கிறிஸ்து சொல்றாரு அப்படிங்கிறாரு, சனாதனத்தை திட்டினதுனாலதான் விஜய் ஜெயிச்சாராம். யாரு? உதயநிதி சனாதனத்தை திட்டினதுனாலதான் அந்த பகவான் வந்து சாபம் விட்டு விஜய் ஜெயிக்க வச்சு இவங்களை தோக்கடிச்சாங்களாம். ஆனா எனக்கு ஒரு புரியல, சனாதனத்துக்காண்டியே கட்சி நடத்துற பாஜக எங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே மாட்டேங்குது? ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. சனாதனத்தை திட்டினாரு, உதயநிதி கட்சி தோத்து போச்சு திமுக. சரி விடுங்க, சனாதனத்தை பகைச்சதுனால தண்டனை. சனாதனத்துக்காண்டியே கட்சி நடத்துற நீங்க ஏன் சார் தமிழ்நாட்டுல ஒரு சீட்டோட நின்றுட்டீங்க? சனாதனத்தின் அருள் இருந்தா குறைஞ்சது 27, 28 சீட்ல ஒரு 13, ஒரு 10, ஒரு 7 சீட்டு கூட வாங்க முடியலையே, 3 1 பங்கு கூட வாங்க முடியலையே. அப்ப சும்மா இந்த அதாவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம இந்த சனாதனம், நால்வர்ணம், மதம், நம்பிக்கை, ஜோதிடம் பேசுறவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மதம், ஜாதி, சம்பிரதாயம், சடங்கு, கடவுள் இதை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். இதெல்லாம் தனி மனிதனுடைய வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது. அவன் எந்த கடவுளை கும்பிடுறான், எந்த சாஸ்திரம், நம்பிக்கைங்கிறது வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது. வீட்டுக்கு வெளியே அவன் யார் தெரியுமா? மதம் கடந்த தமிழன், சாதி கடந்த தமிழன். தமிழனா மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும், அவன் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் ஒண்ணுதான். அப்போ முல்லை பெரியார் பிரச்சனை தண்ணி வரல, இந்துக்கு தண்ணி தனியா வரும், முஸ்லீமுக்கு தனியா தண்ணி வருமா? நாடாருக்கு தனியா, நாய்க்கு தனியா வரப்போதா? முல்லை பெரியார் தண்ணி வரலன்னா நம்ம எல்லாரும் தானே பாதிக்கப்படுறோம், சாதி மதம் கடந்து. காவேரியில தண்ணி வரலைன்னா சோ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழர்களின் பிரச்சனையை பற்றி நம்ம சிந்திக்கணும். மதம், கடவுளை பத்தி ஒரு அரசியல் கட்சி பேசினா ஆபத்து. இந்த மத சிம்பிள்ஸை வச்சிருக்கிறதும் ஆபத்து. நானும் உங்காளுதான் அப்படிங்கிறது, நானும் இந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லி ஓட்டு கேட்கறது, இது எல்லாமே ஆபத்து. இப்ப உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போன்னு இப்பயும் சொல்றாரு. ஆளுங்கட்சியா இருக்கும் போது கத்தா சொன்னது இல்ல, ஒண்ணுமே இல்லாம சீட்டு போ, எதிர்கட்சி தான் போ, நீ அதிகாரத்துல கிடையாது, தோத்து போய் உட்கார்ந்த போது கூட சனாதனத்தை ஒழிப்போங்கிறத அவர் வலிந்து கட்டி சொல்லியிருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாத போது கூட சனாதனத்தை ஒழிப்போங்கிறத அன்னிச்சை செயலா சொல்லியிருக்காருன்னா அவர் கொள்கை ரீதியா சரியா இருக்காரு. எனக்கு என்னமோ தமிழ்நாட்டுல நம்பிக்கை வந்துருச்சு. விஜய், சிவகார்த்தியன், தனுஷ், இனி எத்தனை பேரை வைத்து நீங்கள் ஆட்சி செய்தாலும், எத்தனை பேரை கொண்டு வந்தாலும்
ஒருவன் கொள்கை தெளிவுள்ளவனாக இருந்தா கூட போதும். அந்த விதத்தில் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்திருக்கிறார். அப்பக்கத்துல அப்பா இல்ல, வாரிசு அரசியல் கான்செப்ட் இல்ல, உங்களை கொண்டு போக அதிகார மையம் கிடையாது, அவர் மினிஸ்டர் கிடையாது, சாதாரண எம்எல்ஏ தான். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் துணிச்சலாக சொல்கிறார் சனாதனத்தை ஒழிப்போன்னு. வானதி சீனிவாசன் உட்பட சங் பரிவார்கள் கதறுகிறார்கள். அவங்க கதறாங்கன்னா தமிழ்நாட்டுல இவர் சரியான அரசியல் செய்யறாருன்னு அர்த்தம். அதனால உதயநிதி அவர்கள் பேசியிருப்பது ரொம்ப ஆரோக்கியமான அரசியல். நமக்கு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன நடக்குது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாரையும் போய் பாக்குறாரு, பெரியார் திடல் போறாருன்னு பாத்துட்டு இருந்தா டக்குன்னு ஒரு ஜோசியக்காரரை போய் முதலமைச்சர் சிறப்பு அதிகாரின்னு அரசு அதிகாரி மாதிரி கவர்மெண்ட் பணத்துல ஒரு ஜோசியக்காரரை போட்டுறாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா வந்தே மாதரத்தை 2 தடவை ஒளிபரப்புறாங்க, கேட்டா ஆளுநர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜோசியரை நியமிச்சிருக்கிறாங்க, சனாதனன் சொன்னா கதறாங்க. டக்குன்னு பிஜேபியுடன் கூட்டணியில இருந்து பிஜேபி பிளான்னா அதிமுகவுடன் வந்து அவங்களோடையும் பாத்துக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன நடக்க போகுது, பாஜகவின் எல்லா மசோதாக்களும் நிறைவேற போகுதோ, அந்த பிஎம்ஸ்டில கையெழுத்து போடுவாரா மாட்டாரா, இவர் என்ன இடதுசாரிகளை ஆதரவுல ஆட்சி அமைச்சிட்டு, விடுதலை சிறுத்தைகளை ஆதரவுல ஆட்சி அமைச்சிட்டு இனி இந்திக்கு ஆதரவா எல்லாம் நடக்குமா? இந்திக்கு ஆதரவா ஏற்கனவே அவன் கட்சியை சேர்ந்து ஒரு அமைச்சர் பேசிட்டாங்க. பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக அவன் கட்சியை சேர்ந்த வெங்கட்ராமன்ங்கிறவர் பேசிட்டாரு, அவர் தான் கல்வி அமைச்சருங்கிறாங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவங்கிற RSS தத்துவத்தை கொண்ட CT நிர்மல்குமார் அந்த அமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப நமக்கு பதட்டமா இருக்கு, என்னடா சுத்தி RSS அமைச்சர்களா பதவி எடுக்கிறாங்களே, அப்ப பிஜேபி டைரக்டா ஆட்சிக்கு வராம மறைமுகமா ஆட்சிக்கு வந்துருச்சோன்னு பதட்டத்தில் இருக்கும்போது, பாரதிய ஜனதா எந்த வடிவில் வந்தாலும், எந்த அதிகார மையத்தில் வந்தாலும், எவ்வளவு ஆக்ரோஷத்துடன் வந்தாலும், நாங்கள் தோத்தே போயிருந்தாலும், நாங்க ஒரு ஆள் 2 பேர் இருந்தா கூட எதிர்த்து பேசுவோம், பயப்பட மாட்டோம், சனாதனத்தை ஒழிப்போம் என்று உதயநிதி பேசி இருக்கிறார். திருப்பி சொல்றேன், துணை முதலமைச்சர் உதயநிதி பேசினப்ப கூட கைத்தட்டவும் கூட்டம் பண்ணவும் கவர்மெண்ட் இருக்கு, போலீஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப எதுவுமே அவருக்கு சாதகமா இல்ல, அரசு அவருக்கு சாதகமா இல்ல, போலீஸ் அவங்களுக்கு எதிராக, அவங்களுக்கு சாதகமா கிடையாது. அவங்க போலீஸ் கிடையாது, அவங்க கவர்மெண்ட் கிடையாது, அவங்க உளவுத்துறை கிடையாது, அமைச்சர்கள் கிடையாது, அவருக்கும் பதவி கிடையாது, அவங்க அப்பாவுக்கும் எந்த பொறுப்பும் இல்ல, எம்எல்ஏ கூட இல்ல. இந்த நிலையிலும் உட்கார்ந்துகிட்டு சனாதனத்தை ஒழிப்போம் என்று கூறியிருக்கிறார் என்றால், இதுதான் தமிழ்நாட்டில் பேச வேண்டிய அரசியல். துணிச்சலா அடுத்து இந்திய கொண்டு வர போறாங்க, தயவு செய்து திமுக தெருவுல இறங்குங்க, இடதுசாரிகள் தெருவுல இறங்குங்க, இதுதான் இனி நமக்கான அரசியல். ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு இளைஞர்கள் கூட்டம் வேற மாதிரி போயிருச்சு, பரவாயில்ல. இப்ப 13-15 வயசு இருக்கிற பையனுக்கு ஏன் இந்தி வேணான்னு சொல்லித்தாங்க. விஜய் கட்சியில அமைச்சரா இருக்கிற ஒரு லேடி ஏன் இந்தி பேசினா என்ன தப்பு, இந்தி பேசுவோன்னு சொல்றாங்கல்ல, அத நீங்க இந்த விஜய்க்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்கும் உணர்த்துங்க. இந்தி எதிர்ப்புனா என்னன்னு பெரியார் அண்ணா காலத்துல இருந்து அரசியல சொல்லித்தாங்க. கொஞ்சம் போர் அடிக்கும் அவனுக்கு, பரவாயில்ல, இரிட்டேட் ஆவான், பரவாயில்ல, அவன் ரீல்ஸ் கல்ச்சர்ல இருக்கிறான், கொஞ்சம் கொண்டு வந்து படிக்க வைங்க, சொல்லித்தாங்க, கொஞ்சம் சுவைப்பட சொல்லுங்க, சுவாரஸ்யமா சொல்லுங்க, போராட்டத்தோட சொல்லுங்க, கொடி பிடித்து சொல்லுங்க, ஊடகங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. தினமும் ஊடகத்தில் இந்துத்துவ எதிர்ப்பு பூமி தமிழ்நாடு, இது பெரியார் மண், இது மொழி உணர்வு கொண்ட மண், எங்கள் மாநில உணர்வுகளை விட்டு கொடுக்காத மண்ணுங்கிறத எதிர்கட்சியா இருக்கிற திமுக செய்யுங்க. எம்ஜிஆர் காலத்துல திமுக தான் தலைப்பு செய்தி இந்தியால, எம்ஜிஆர் முதலமைச்சர், கலைஞர் தான் டெல்லியினுடைய அதிர்வு செய்தி. ஐயோ கலைஞர் என்ன ஸ்டெப்னு விட்டுருக்காருன்னு தெரியலையே. ஈழ பிரச்சனையா, எம்ஜிஆர் பிரபாகரனை ஆதரிப்பாரு, கலைஞர் ரத்ன சபாபதி ஆதரிப்பாரு, இங்க டெசோ மாநாடு போடுவாங்க, அங்க ஜெயலலிதா வச்சு உண்ணாவிரதம் இருப்பாரு எம்ஜிஆர். அரிசி பிரச்சனையா, திமுக என்ன ஆச்சுன்னு கேட்கும், அவங்க உண்ணாவிரதம் இருப்பாரு எம்ஜிஆர் மெரினா பீச்ல. இப்படி மாறி மாறி டெல்லிக்கு எம்ஜிஆர் இப்படி இருந்தா கலைஞர் இப்படின்னு போட்டு, டெல்லி தான் எங்களுடைய எதிரி, டெல்லி தான் எங்களுடைய இலக்கு, டெல்லி தான் எங்களுக்கான உரிமைகளை மறுக்குது, எங்க இன உணர்வு, மொழி உணர்வு, நிதி கொடுக்க வேண்டிய பட்ஜெட்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது என்னாச்சு, அது என்னாச்சு, இந்தி எதிர்ப்பு ராஜீவ்காந்தி காலத்துல திணிச்சப்போ ஆல் இண்டியா ரேடியோ முன்னாடி பண்ண போராட்டங்கள். அதனால எதிர்கட்சிங்கிறது திமுகவுக்கு வந்து முழு விருந்து சாப்பிடுற மாதிரி, அதிகாரங்கிறது ஒண்ணு இல்ல, ஊருகாதான். நின்னுங்க, அறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி தானே, மானத்தை மறைக்கிற வேட்டி தான் கொள்கை, பதவிங்கிறது துண்டு. ரஜினி சேலை இப்படி தூக்கி போ, இல்ல கீழே விழுந்தா விழுந்துட்டு போகுது, துண்டு கீழே விழுந்தா என்ன அர்த்தம், வேட்டி கலரக்கூடாது, வேட்டி தான் நம்ம கொள்கை. அதுதான் தமிழ்நாடு, தமிழ் உணர்வு, அங்கதான் இருக்கு தமிழ்நாடு, தமிழ் உணர்வு, இன உணர்வு, திராவிடம், சாதி ஒழிப்பு, சமூக நீதிங்கிறது தான் நம்மளுடைய அடையாளம். அதைத்தான் அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அதனால இது கொஞ்சம் அலங்காரமா இருக்கும், வேட்டி கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும், எஜமான ரஜினி போடுற மாதிரி. அப்படி கீழே விழுந்துருச்சுன்னா அதனால இல்லைன்னு ஆயிருமா?
அதனால ஒண்ணும் இல்லை. அதனால் தயவு செய்து உதயநிதி அவர்களே, நீங்க இன்னைக்கு சனாதன மொழின்னு பேச ஆரம்பித்ததிலிருந்து தமிழ்நாடு விழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசியலுக்கு காத்திருக்கு. அரசியல்வாதிகள் தான் அரசியல் படுத்தணும். நீங்க இப்படி பேச பேசதான் அரசியல் ஆகும். மீடியாக்கள் பேசுவாங்க, சனாதனத்தை பத்தி உயர்த்தி 4 பேர் பேட்டி கொடுப்பாங்க. சனாதனம் ஏன் ஒழியணும் 4 பேர் பேட்டி கொடுப்பாங்க. இது ஒரு பேசு பொருளாகும். சனாதனத்தை ஏன் எதிர்க்கிறோம், ஏன் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம். நீங்க சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னா வடநாட்டுல என்ன சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாரு, இந்துக்களையே ஒழிக்கணும்ட்டாரு அப்படின்னு கிளப்பி விடுவாங்க. பண்ணட்டும், நம்ம அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம உண்மை என்னங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. பொய்யை சொல்ல 1000 ஊடகம் இருக்கலாம், உண்மையை சொல்லவும் ஊடகங்கள் இருக்கு. பகுத்தறிவை பரப்பவும், ஏழை எளிய மக்களுக்கும், ஒடுக்கப்பட்டோருக்கும், சிறுபான்மையினருக்கும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இன உணர்வும் சாதி ஒழிப்பும் பேசுவதற்கும் ஊடகம் இருக்கு. அதனால உதயநிதி அவர்களே, எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் ஒரு கட்சி வளர முடியும். நீங்களும் மிகப்பெரிய ஆளுமையாக தலைமை பண்புடன் வளர்வதற்கு, போராளியா இருப்பதுக்கு, எதிர்கட்சியா இருப்பது ரொம்ப ஒரு அருமையான பதவி. அதை இன்னையிலிருந்தே ஆரம்பிங்க. ஜெயிக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு. அதுவரையும் நீங்க தோத்துருக்கீங்க. இன்னைக்கு உட்காந்துட்டாங்க பதவியில, இனி கேள்வி கேட்கிற இடத்துல வந்திருக்கீங்க. எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்க. ஏன் ஜோசியரை போட்டீங்கன்னு கேளுங்க. அது எப்படி வந்தே மாதரம் பாட முடியும்னு கேளுங்க. PMC திட்டத்துல கையெழுத்து போடுவீங்களான்னு கேளுங்க. அதிமுகவினரும் உங்களிடம் சேர்ந்துட்டாங்கன்னா அப்ப எங்க கிட்ட இருந்தும் ஆள் எடுத்துக்குவீங்க, அவங்கள்ட்ட இருந்தும் ஆள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கான தனித்துவம் எங்க? எங்களை விமர்சிச்சுட்டு எங்க கிட்ட எங்க தயவுலயே ஆட்சி செய்றீங்கிற அந்த லாஜிக்கை கேளுங்க. அமித்ஷாவை எதிர்ப்பீங்களான்னு கேளுங்க. ராமர் கோயில் விஷயத்தின் நிலைப்பாடு கேளுங்க. ஒரே நாடு ஒரே கொள்கையின் நிலைப்பாடு கேளுங்க. GST விஷயத்தில் கேள்வி கேட்பீங்களா? மோடியை போய் சந்திக்கிறீங்களே, எங்க வரி பணம் என்னாச்சுன்னு கேட்பீங்களா? இதெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் கேட்டாங்க. துரைமுருகனும் ரகுமான் கானும் சுப்புவும் இடி மின்னல் மழைன்னு அவங்க கேட்ட, சட்டசபையில கேட்டது அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அந்த புத்தகம் கூட இங்க இருந்தது. இந்த புத்தகம் நீங்க பார்த்திருப்பீங்க, பலருக்கு தெரிஞ்சிருக்கும். எதிர்கட்சியா இருக்கிற ஒருவர் எப்படி அரசை நடத்த முடியும், அரசை இப்படி பண்ணுங்கன்னு நெறிப்படுத்த முடியுங்கிறதுக்கு இந்த புத்தகம். இடி மின்னல் மழை, ரகுமான் கான். இவருடைய பையன் கூட ராயபுரம் கேண்டிடேட். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவை. எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் நிறைய படிக்கலாம், நிறைய வாசிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? மக்களோட ரொம்ப கம்யூனிகேட் ஆகலாம். அரியணையில இருக்கும்போது இப்படி பார்த்த விஷயத்த நீங்க அங்க தெருவில் நின்று கேள்வி கேட்கிற இடத்துக்கு வரலாம். சோ இதற்கெல்லாம் உதாரணம் இருக்கு. திமுகலே இதுக்கான வரலாறு இருக்கு. திமுகலே இதுக்கான ஆளுமைகள் இருக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி எல்லாம் செயல்பட்டாரு. பருதி இளம் எழுது யாரு? திமுக தோத்து ஒண்ணுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு சொன்னப்போ ஒற்றை சிங்கமாக கர்ஜித்தவர் சட்டசபையில பருதி இளம் வருது. அதனால தோல்விங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, அரசியல் சிந்தனையாளர்களுக்கு, உண்மையான அரசியல்வாதிக்கு தோல்வி ஒரு மேட்டர் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யணும், தமிழர்களுக்கு சேவை செய்யணும் வந்தா ஆளுங்கட்சியா இருந்தானே, எதிர்கட்சியா இருந்தானே, உதிரி கட்சியா இருந்தானே, யார் வேணாலும் மக்களுக்கான அரசியலை பேசலாம். அதனால உதயநிதி அவர்களே, இந்த அரசியலை துணிச்சலா பேசுங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை பார்த்து திருந்தவே இல்லையான்னு கேட்கிறாங்கன்னா, நீங்க சமூகத்தை திருத்துவதற்கான வேலையில் இறங்கியிருக்கீங்க, தமிழ் சமூகத்திற்கான பணியில் இறங்கியிருக்கீங்க. தொடர்ச்சியாக இந்துத்துவ கருத்தியலுக்கு எதிராக தொடர்ச்சியா பேசுங்க. தமிழ் மண்ணுக்காக, தமிழர்களுக்காக, மொழி உணர்வுக்காக கடந்த கால போராட்டங்களின் தொடர்ச்சியா கேளுங்க. விஜய் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பது மூலமா அவங்கள பதில் சொல்ல வைங்க. அதை கேட்டு திருத்தி அவர் நல்ல திட்டம் கொண்டு வந்தா ரொம்ப நல்ல விஷயம் தானே. எப்படியோ தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே. அதனால ஐயோ உதயநிதி இதை கேட்பாரே, இந்திய திணிப்பை கேட்பாரே, ஐயோ அமித்ஷாவுடைய இதை நம்ம செய்ய முடியாதே, உதயநிதி கேட்பாருங்கிற அந்த நிலையை நீங்க சட்டசபையில் ஏற்படுத்துங்க. தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டிய கடமை முதலமைச்சர் விஜய்க்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எதிர்கட்சிக்கும் இருக்கிறது, ஊடகங்களுக்கும் இருக்கிறது, மற்ற இதர ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது என்பதை வலியுறுத்தவே இந்த காணொளி. எந்த அளவுக்கு இப்ப விஜய் கட்சியை நான் தொடர்ந்து சொல்றேன், பெரியார் எதிர்ப்பாளர்கள், இந்துத்துவர்கள் கொண்டாடுறாங்கன்னு. அர்ஜுன் சம்பத்தும் கொண்டாடி இருக்காரு. அர்ஜுன் சம்பத்தும் விஜயை பாராட்டுறாரு. யோசித்து பாருங்க, அர்ஜுன் சம்பத் நின்று ஓட்டு வாங்க முடியுமா தமிழ்நாட்டுல? ஆனா விஜய் ஓட்டு வாங்க முடியுது. ஆனா விஜய் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவர் இந்துத்துவத்தின் பாராட்டை பெற முடிகிறது. இந்த முரண்பாடு, இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்படியாக இருந்தாலும் உதயநிதி போன்ற எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியா இருக்க இதர தலைவர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக இந்த கேள்வியை அரசை நோக்கி, ஆளும் அரசை நோக்கி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விடிவும் விடியலும் கிடைக்கும். தொடர்ந்து போராடலாம், தொடர்ந்து வெல்லலாம். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எதிர்கட்சிக்கு நல்ல வாய்ப்பு. தொடர்ந்து பேசுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஊடகவியலாளர் ஒரு தமிழனா என்னுடைய குரலா இருக்கு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.